அக்குபங்சர் மருத்துவத்தில் மருந்துகள் தரமாட்டார்களாமே, மருந்துகள் இல்லாமல் எப்படி நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கப்படுகிறது? நம்ம உயிராற்றலை கொண்டு தான் நம்ம உறுப்புகள் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த உயிராற்றல் நம்ம உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இடங்களுக்கும் முழுமையாக பரவி பாயணும். அப்போ தான் நம்ம உடம்பு சுகமான தன்மையில் இயங்கும். ஆனால் சில காரணங்களால் நம்ம உடம்புக்குள்ள உயிராற்றல் பரவுறதுல தடைகளும் குறைபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்படும் போது நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நோய் வருது. அக்குபங்சர் சிகிச்சைங்கிறது நம்ம உயிராற்றலோட பரவலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய பிரத்யேகமான நுட்பங்களை கொண்ட ஒரு தனித்துவமான மருத்துவ முறையாக இருக்குது. அந்த மாதிரியான ஆற்றலை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளுக்கு எந்த விதமான மருந்தோ மாத்திரைகளோ துணை உணவுகளோ உடற்பயிற்சி முறைகளோ தேவையே கிடையாது. குறிப்பிட்ட சில அக்குபங்சர் புள்ளிகளில் ஊசி போடுறது மூலமாகவும் லேசாக தொடுறது மூலமாகவும் அழுத்தம் கொடுக்கறது மூலமாகவும் சரியான தூண்டல்களை ஏற்படுத்தி ஒருத்தருடைய உடம்புல அவருடைய உயிராற்றல் சுற்றோட்டத்தில் ஒரு சீரான தன்மையை ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு சீரான தன்மை ஏற்பட்டுட்டாலே ஒரு நிவாரணத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிடும். இதுதான் அக்குபங்சர் மருத்துவத்தினுடைய அணுகுமுறை. அதனுடைய சிறப்பு இதுதான். பொதுவாகவே அக்குபங்சர் மருத்துவம் ரொம்ப எளிமையான மருத்துவம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி மிக உறுதியான மருத்துவ ஞானங்கள் இருக்குது, சிறப்பான நுட்பங்கள் பல இருக்குது. அக்குபங்சர் மருத்துவம் எடுத்துக்கிறவங்களுக்கு சிகிச்சை முறையோடு சேர்த்து சில முக்கியமான வாழ்வியல் ஒழுங்குகளை கடைபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வலியுறுத்தும். அதாவது நேரம் பார்த்து சாப்பிடக்கூடாது, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், அதுவும் பொறுமையாக மென்று உமிழ்நீரில் கலந்து சாப்பிடணும், போதுமான தண்ணி குடிக்கணும், சரியான தன்மையில் ஓய்வு எடுத்துக்கணும், இரவு எளிமையான உணவுகளை சாப்பிட்டுட்டு சீக்கிரமே தூங்க போயிடணும், உடம்பையும் மனசையும் ரொம்ப வருத்தி வேலைகள் செய்யக்கூடாது, தியானம் பண்ணணும், பிரார்த்தனைகள் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். ஒரு நோய்ங்கிறது ஒரே நாளில் நமக்கு வந்துடுறது கிடையாது தானே. வாழ்க்கையோட இந்த அடிப்படையான அம்சங்களில் தினம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுடைய ஒரு தொகுப்பு தான் ஒரு நோயாக ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்ட இருந்து வெளியே வருது. அதனால் அக்குபங்சர் மருத்துவமோ வேறு ஏதாவது இயற்கை மருத்துவமோ அங்கே கொடுக்குற சிகிச்சையோடு சேர்த்து இப்போ சொன்ன இந்த வாழ்வியல் ஒழுங்குகளை நம்ம கடைபிடிக்கணும். இந்த ஒழுங்குகளை தான் மருந்துகள்னு நாம் நினச்சிக்கணும். அக்குபங்சர் மருத்துவத்தில் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும், ஆனால் எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்த முடியாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் வாழ்வியல் ஒழுங்குகளை கடைபிடிக்கிறதுக்கான உறுதியோடு இந்த மருத்துவத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல சுகமான நிவாரணம் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கான மருத்துவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், நாம் வெறும் நோயாளியாக மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருப்போம்.